நாங்களாம் நம்ம இங்கே பின்னாடியே போகலாம். என்ன நடக்குதுன்னு தெரியல. இவர் தான் நம்ம சக்திவேல் கவுண்டர். அவர் வந்து கருவாயர். சொல்லிப்புடுறா. நன்றி. இப்போ நம்ம கருவாயனை போய் ஒரு விசிட் பண்ணுவோம். கிணத்து கிடவு அப்புறம் ஆளே பார்க்க முடியல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன கிட்ட போயிட்டு வர? அது இருக்கட்டும். நடக்கிறானுங்களே இவங்க அப்படின்னு இங்க ஆயா சொல்ல போகுது. வருவேன்னா வந்து காமிக்க மாட்டேங்கிறாப்புல. உடனே நான் என்ன ரவுண்ட் அடிக்கிட்டோம். இவன் சரியா வர மாட்டான். இவன் மூஞ்சிய பாருங்க. இவன் தானே கரெக்ட். வா மண்புழு தோண்ட வந்திருக்கோம். இன்னைக்கு 30 கிலோ 40 கிலோ மீன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்தி அதான் தெரியும். நொங்கு கூட வரலாம். 4 கால் நொங்கு இருக்குங்கிறாரு நம்ம சக்திவேல். இருக்குங்கோட இருக்குதா? இருக்குது. அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. இவர் பேர் சதீஷ. எல்லாரும் பாசமா பிளாக் மேன் கூப்பிடுவாப்புல. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சீங்களா? என்னமோ ஷாப்ல இருந்து எடுக்கிறோம் சத்திவேலு. புஷ்பா குமரேச ஒரு குடிகாரன், ஊர் சுத்துமா, ரவுடி, பொறுக்கி அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. சவுண்டா பேசுங்க சதீஷ். என்ன புழு இருக்குதா இல்லையா? புஷ்பராஜ் பீடி பற்ற வச்சுட்டாரு. ஏண்டா சோளக்காட்டுல வேற காட்டுல போய் நடுக்காட்டுல வெட்டிட்டு இருக்கிறேன் பாரு. எதுக்கிட்ட சோள காட்டுல நீனா என்னடா ஆகும்? வீட்டு இருக்கிறதுல வெட்டி பாக்குறதுடா இல்லடா. இல்ல சித்திரவாயில தான் பார்த்தோம். புழுவு எத்தத்து சோடு புழுகுதுடா. தாண்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. எங்கடா சரி நெசமால இதுக்கு போனோம். சித்திரவாயில் சாமி கும்பிட்றதுக்கு போனோம். அதுல போய் போண்டா, அதுல போய் போனோம் இல்லைன்னா இங்க அங்க போய் போகணும்.